அதே மாதிரி இது எப்படிப்பட்ட காலகட்டம் அப்படின்னா அறிவை முற்படுத்தக்கூடிய காலகட்டம். ஸோ அற்புதங்களை விட அறிவு, தர்க்க ரீதியான லாஜிக்கல், அந்த கன்வின்ஸ் பண்ணுற மெத்தட் இருக்குது பாருங்கள், லாஜிக்கல் ஆர்கியூமெண்ட்ஸு, இந்த தத்துவங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு ஜஸ்ட்டு முன்னாடி தான் பிறந்தது. பிளாட்டோவாக இருக்கட்டும், அரிஸ்டாட்டிலாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து ரசூல்லாவுக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி. இவங்க எல்லாருமே யார்? ஃபிலாசபர்ஸ். ஃபிலாசபின்னா என்ன? தத்துவங்கள், மெய்யியல், ரியாலிட்டி, தத்துவ பாடல்கள் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நமக்கு தெரிஞ்சது இதுதான், நம்ம ஆளுக்கு தெரிஞ்சது ஒன்று தான். அந்த காலத்தில் நாங்கள் போவோம், கேசட் கடையில் போய் பார்ப்போம், தத்துவ பாடல்கள், போனால் போகட்டும் போடா. ஆனால் உண்மை அதுவும் ஃபிலாசபி தான். என்ன போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்பவன் யாரோட? ஃபிலாசபி தானே அது. இந்த பூமியில் யார் நிலையாக வாழ போகிறாங்க? ஒன்றும் கிடையாது. அப்புறம் ஏன் நீ மட்டும் ஃபீல் பண்ணுற? கவலைப்படாத, போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாக வாழ்பவன் யாரடா? நமக்கு தெரிஞ்ச ஃபிலாசபி எல்லாம் கண்ணதாசன், வாலி, இவங்க தான் ஃபிலாசபர். நமக்கு மிஞ்சி மிஞ்சி போச்சுன்னா திருவள்ளுவர். கடைசியாக நம்ம பீக்கில் காமிச்சா, ஒரு இன்டலெக்சுவல் லெவலில் காமிச்சிங்கன்னா திருவள்ளுவரை காட்டுவோம். அப்போது அங்கே வந்து க்ரீக்கில் வந்து அப்படி கிடையாது. பிளாட்டோ வர்றாரு, அரிஸ்டாட்டில் வர்றாரு, இவங்க எல்லாம் பெரிய பெரிய ஃபிலாசபியை பேசுகிறாங்க. ஃபிலாசபின்னா என்ன? ஃபிலாசபி அப்படின்னா அந்த அதான் ஹிக்மத்து. ஹிக்மத்து தான் ஃபிலாசபிங்கிறது. சிம்பிளாக புரிஞ்சுக்குவோம், சிம்பிளாக வச்சுக்குவோம். ஃபிலாசபின்னா ஹிக்மத்துன்னு அர்த்தம். அப்போ ஃபிலாசபின்னா என்ன? வாட் இஸ் த ஹியூமன்? ஹியூமன் எங்கேருந்து வந்தான்? வாட் இஸ் த வேர்ல்டு? வேர்ல்டு எங்கேருந்து வந்துச்சு? வேர் இஸ் கோயிங் வேர்ல்டு? உலகம் எங்கே போயிட்டுருக்குது? இதுதான் ஃபிலாசபி. அப்போது ஃபிலாசபி தான் மிகப்பெரிய சப்ஜெக்டாக இன்றைக்கி வந்து உலகம் அறிவாளிகள் மத்தியில் இருந்துச்சு. பெரிய பெரிய ஃபிலாசபர் தான் அன்றைக்கி வந்துட்டு இருந்தாங்க. இன்னொரு கூத்து என்ன தெரியுமா? இன்றைக்கி நாம் ஒரு ரூலிங் கீழே இருக்கிறோம்ல, இதுவும் ஒரு ஃபிலாசபி கீழே தான் வரும். ஃபிலாசபர் கீழே தாங்க வர்றோம். நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற மாதிரி எந்த ஃபிலாசபரும் அந்த நீங்கள் யாரை ஃபிலாசபராக ஏற்றுக்கிறீங்களோ அவர் மேலே நீங்கள் ஈமான் கொண்டிருக்கீங்கன்னு அர்த்தம். புரியுதா? இப்போ இன்றைக்கி இந்தியா வந்து எந்த ஃபிலாசபரை வந்து ஈமான் கொண்டிருக்கு? காண்ட்டுங்கிற ஒரு ஃபிலாசபர் மேலே தான், அவரை தான் நபியாக நம்புது. புரியுதுங்களா? காண்ட்டுங்கிற அந்த ஃபிலாசபர் தான். இதுதான் மௌலானா மௌதூதி சொல்லுவார். அவருடைய அந்த இன்டர்வியூவில் வரும்போது, உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு புத்தகம் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க அப்படின்னோடனே, இது ஏன் போட்டு என் கேள்வியாக கேட்குறீங்க? புரட்டி போட்ட புத்தகம்னா குரான் தான். அதுக்கு முன்னாடி வந்து நான் காண்ட்டை தான் வந்து ரொம்ப பெரிய ஃபிலாசபர்னு நினச்சி அவர் மேலே அவ்வளோ மரியாதை வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, குரானை படித்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இவனுக்கும் அறிவுக்கும் சம்மந்தமே கிடையாது, இவன் அவ்வளோ பெரிய ஜோக்கருன்னு நான் நினச்சேன். காண்ட்டை தான் வந்து இன்றைக்கி வந்து உலகம் ஃபாலோ பண்ணி. நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க? உங்கள் கல்வி திட்டம், உங்களுடைய கண்டிஷனிங்கு என்ன, உங்களுடைய கலாச்சாரம் எல்லாம் யார் வந்து உங்களுக்கு ஒரு இறை தூதர் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? அந்த கடவுள் மறுப்பாளர்கள் ஒரு இறை தூதரை நம்பலைன்னு நினச்சிருக்கீங்க. எல்லோரும் நம்பிட்டு தான் இருக்காங்க ஒரு இறை தூதரை. காண்ட்டை பற்றி கேளுங்க பாருங்கள், அவ்வளோ பெருமையாக பேசுவாங்க. காண்ட் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இந்த வாழ்க்கை, இந்த உலகத்தின் யதார்த்த உண்மைகளை பேசினார், இந்த உலகத்தின் தன்மைகளை பற்றி பேசினார். நாம் எல்லாம் மிருகம், இதெல்லாம் இவர் ஒரு ஃபிலாசபரு. சிக்மண்ட் ஃப்ராய்டு, இவங்க இன்றைக்கி நம்புறது என்ன தெரியுமா? ஹியூமன் சைக்காலஜி, மனித அந்த சோஷியல் சயின்ஸ் முழுக்க அவங்க எங்கேருந்து எடுக்கிறாங்க? சிக்மண்ட் ஃப்ராய்டிலிருந்து எடுக்கிறாங்க. என்ன? உணர்வுகளை தீர்த்துக்கொள். எந்த உணர்வு பசிச்சுதா சாப்பிடு, காம உணர்வு தூண்டிச்சா யார்கிட்ட வேணாலும் போ, அம்மா கிட்ட வேணாலும் போ, தப்பு கிடையாது. இதுதான் ஃபிலாசபி உங்களுக்கு பேசுகிறாங்க. தெரியுதா? நம்ம புலம்புற நீங்கள் திடீர்னுட்டு திருமணம் கடந்த உறவுன்ட்டு சொல்லிட்டு பேசுகிறாங்களோ, இதெல்லாம் எங்கேருந்து இவங்க பேசுகிறாங்கன்னு. எங்கேருந்து பேசுகிறாங்க? எல்லாம் காண்ட்லேருந்து, சிக்மண்ட் ஃப்ராய்ட்லேருந்து தான் பேசுகிறாங்க. இவங்களும் ஒரு நபியை நம்பிட்டு தான் இருக்கிறாங்க. அதுதான் அல்லாமா இக்பாலும் சொல்லுவார், வஹி இல்லாத நபிம்பார். யாரா? கார்ல் மார்க்ஸை. வஹி இல்லாத நபி, ஆனால் இவனும் ஒரு வேதம் வைத்திருந்தான் அப்படிம்பார். டாஸ் கேபிட்டலுங்கிற அந்த புக்கை வந்து அவர் சொல்லுவார். வஹி இல்லாத நபி வேதம் வைத்திருந்தான், உலகம் ஏற்றுக்கொண்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போது எல்லாரும் இப்படி தான் நம்பிட்டு இருந்தாங்க. அதனால் குரான் வந்து ஃபிலாசபியை பேசுது. குரானுடைய ஃபிலாசபி வெரி வெரி ஸ்ட்ராங்கு. அது நம்முடைய டிஃபால்ட்டு டிஎன்ஏல இன்ஜெக்ட் பண்ணப்பட்ட அக்கீதாக்களோட மெர்ஜ் ஆகுது. அதனால் இந்த குரானுடைய ஃபிலாசபி எடுத்து மக்கள் மத்தியில் வெப்பம் டெஸ்ட்ராய் பண்ணிடும் எல்லா ஃபிலாசபியும்.
இவங்க ஆர்குமெண்ட் வைக்கட்டும், குரங்குலேருந்து வந்தால் பன்னிலேருந்து வந்தால் என்னத்தை வேணாலும் சொல்லட்டும். நம்ம ஃபிலாசபி நாம் எடுத்து வைப்போம் பாருங்கள், அடித்து தூள் கலப்போம். நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் வந்து மனிதன் களிமண்ணிலிருந்து படைத்தான், இதை போய் நான் பப்ளிக்கில் வச்சா என்னை கலாய்ப்பாங்க. உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்தான், இதை நான் பப்ளிக்கில் வச்சா என்னை கலாய்ப்பாங்க. மறுமைன்னு ஒன்று இருக்குது, இதை நான் பப்ளிக்கில் வச்சா கலாய்ப்பாங்க. அப்படியே கலாய்க்க மாட்டாங்கடா. குரானை எப்படி கலாய்ப்பாங்க? இதை யாருமே டாமினேட் பண்ண முடியாது, இதை ஜெயிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ரசூல்லா சொல்கிறாங்க, மறுமையில் அதிகமான மக்கள் பின்பற்றக்கூடிய இறை தூதராக நான் இருப்பேன், அதற்கு காரணம் குரான், இது என்னுடைய அற்புதம்ங்கிறாங்க. இப்போ இந்த அற்புதத்தை நாம் வந்து நாமளே தாழ்வு மனப்பான்மையில் இந்த குரானை வந்து பார்க்கும்போது நம்ம என்ன லட்சணத்தில் நம்ம கொண்டு போய் குரானை கொண்டு போய் நம்ம போய் மக்கள்கிட்ட போய் பேசுவோம், புரியுதா? அப்போ இந்த குரானை இன்னைக்கு காலகட்டத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பெல்லாம் உங்களுது, புரியுதா? எனக்கு தெரிஞ்சதை ஏதோ தத்து புத்துன்னு 4 உளறி வைக்கிறேன், அடுத்தது நீங்கள் கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அறிவு எல்லாம் குரானை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்கக்கூடிய அந்த பரப்பக்கூடிய வேலையை செய்யணும். அதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களில் சிறந்தவர் குரானை தானும் கற்று பிறரை கற்றுக் கொடுப்பவர். அது வந்து அலிபத்தா ஓதுவது அல்ல, அதோடைய ஃபிலாசபி, அதோடைய ஹிக்மத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் போதிப்பது. சரியா? அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் வந்து சொல்கிறான், நபியை வானவரை வந்து நாம் நபியாக அனுப்ப நேர்ந்தால் கூட மனித உருவத்திலே அனுப்பியிருப்போம். மேலும் இப்போது அவர்கள் உழன்று கொண்டிருக்கின்ற சந்தேகத்திலேயே அப்போதும் உழன்று கொண்டிருக்கும்படி செய்திருப்போம். நபியை உமக்கு முன்னரும் தூதல்களில் பலர் பரிகாசம் செய்யப்பட்டிருந்தார்கள். ஆயினும் அவர்களை கேலி செய்தவர்கள் எதனை குறித்து கேலி செய்தார்களோ அதுவே கடைசியில் அவர்களை சூழ்ந்து கொண்டது. கடைசியில் அவங்க கேலி பண்ணிட்டு இருந்தாங்க, கடைசியாக யார் காமெடி பீஸ் ஆனாங்க? அழிக்கப்படுற அந்த நாள் வரும்போது அவங்க காமெடி பீஸ் ஆனாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். இதோட